கருப்பசாமி மயில்வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியனுக்கு காற்றிருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்று சத்தியமனால் வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு காரைக்கால். வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்களுடைய எல்லைக்குள்ள நுழைகிற பொழுது வலது பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயிலும், அதனுடைய இடப்புறத்துக்கு சென்றால் 1 கிலோமீட்டருக்குள்ள சிவாலயமும் சேர்ந்துருக்கு. இருக்கலாம், கால் வந்துடலாம். மாசத்த ஜோதி மலர்கமலை, அப்படி ஒரு சத்தம் அங்கே திருவாசகத்தினுடைய சப்தம் ஒரு ரேடியோவில் பாடுது, கேட்குது. 1.25 ஆண்டுகளாக ஒரு பிள்ளையை பற்றிய மன வருத்தமும் குழப்பமும் உள்ளத்துக்குள்ள சந்தேக மனப்பான்மையில் உழண்டுக்கிட்டே இருந்து கடைசியில் பிரிந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை உருவாயிடுது. பிரிந்து போன உயிர் மீண்டும் வந்து சேருமா? என் பிள்ளை வந்து சேருவாளா, சேர மாட்டாளா? ஆனால் கருப்பசாமி, எப்படியாவது நீ சேர்த்து வச்சிடணும், அதுதான் எங்களுக்கு பிடித்த வாழ்க்கை, இதில் எந்த குழப்பமும் நடந்துடக்கூடாது என்பது உன்னுடைய கேள்வி. கால்வன் சொல்லலாம். உன் பிள்ளை உன்னை வந்து அடைந்து விடுவாள். இப்பொழுது இடைப்பட்ட நேரத்திலேயே அவள்கிட்ட இருந்து ஒரு பேச்சுவார்த்தை வரும், அதில் நீங்கள் நிம்மதி அடைஞ்சிருவீங்க. அதே மாதிரி தொழிலுக்காக ஒரு விசைப்படகு வாங்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவில் இருக்குது. அதனால் இன்னும் 9 நாளையில் நீங்கள் அதுக்கு வேண்டிய அட்வான்ஸை கொடுத்து ஏற்பாடு செய்து தொழிலையும் நடத்திக்கலாம். உன் பிள்ளையும் நீ பெற்றுக்கொள்ளலாம். கால் வந்துட்டு வரலாம். கருப்பசாமிக்கு அடுத்த உத்தரவு பாண்டிச்சேரி. இந்த அம்மா ஜெயிச்சு வந்துடலாம், வெற்றி இந்த அம்மா சாப்பிட்டு போங்க. நாராயணாய. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது. வாங்க. எந்த பிள்ளை அது, எங்கே இருக்குது இந்த நாராயணன்? வாங்க வாங்க. சாந்தாகாரம் புஜகசயனம். அதுக்கு அடுத்து பத்மநாபம் சுரேசம் விஸ்வாதாரம் ககன சதுர்சம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மிகாந்தம் ககனநயனம். அடுத்து யோகி கிருத்யானகம்யம் வந்தே பவபயகரம் வந்தே விஷ்ணு பவபயகரம். உண்மையா? யோகி ஹிருதயானந்தம்னா என்ன அர்த்தம்? ஒரு யோகியினுடைய ஹிருதயத்துக்குள்ளே சாஸ்தாங்கமாகவும் சத்தியவர்ணனாகவும் சமஸ்தானம் புரிந்து வாழ்கின்றவன் என்பது பொருளாகும். யோக நிலையில் இருக்கக்கூடியவன் இதயத்துக்குள்ளே போய் யார் இருப்பா? மகாவிஷ்ணு போய் குடியிருந்துக்கிடுவாராம். அதான் யோகி ஹிருதயானந்த கம்யம் அப்படின்னு சொல்கிறது. இன்னும் ஒரு முறை காலம் சொல்லலாம். மாய கிருஷ்ணா மாய கிருஷ்ணா மாய கிருஷ்ணா. வரலாம்.
ஒன்று, பூரணமான ஆரோக்கியத்தில் இருக்கின்ற குறைகளை தீர்ப்பது. மற்றொன்று, தன்னுடைய சொத்துக்கள் சம்பந்தமாக மன வருத்தங்கள் இருப்பதுக்கு ஒரு தெளிவு கிடைப்பது. இன்னொன்று என்ன வேண்டுப்பா? சொல்லி முடிச்சிட்டேன், சரியாக்கிடுவேன். இதில் வேறு எந்த பாதகங்களும் இல்லை. இயல்பான உபாதைகள். குடும்பத்தில் ஒரே சண்டை. அதுக்கு தான் நான் சொல்லாமல் நீ சொல்லணும்னு நான் சொன்னேன். குடும்ப ஒற்றுமை 3 மாத கால அளவுக்கு காரணங்கள் உண்டு. இன்று மகாபாரதத்தை உரைத்ததை நீ அறிவாய். உடன் பிறந்தவர்களுக்குள் சம்கார வித்தையும் மனம் நிறைந்த உறவினர்களுக்குள் பகையும் நிறைந்திருக்கக்கூடிய சான்று உள்ள கலியுகத்தில் நாம் பிறந்துட்டோம். ஆனால் இந்த ஒற்றுமை குறைவு சுமார் 1.25 ஆண்டுகளாகவே அதிக அழுத்தத்தோடவே நடந்துக்கிட்டு இருக்கும். நம்முடைய மனதுக்கு இதமான வாழ்க்கையிலிருந்து நம்ம பிரிந்து நீண்ட காலம் ஆயிடுது. இப்போ சரியாக ஆவணி திருவோண நன்னாள் வரை இந்த போராட்டங்கள் இருக்கும். அதுக்கடுத்து இந்த போராட்டமும் ஒற்றுமை குறைவு நீங்கிடும். இந்த குடும்பம் ஒற்றுமையான நிலைக்கு வந்து சேரும். இன்னொரு தரம் காலில் வந்துட்டோம், விவரத்தை நான் சொல்லுவேன். ஞானதர்சாய நமோ நம. உட்கார். உங்கள் வீட்டுக்குள்ளே போனேன், நரசிம்மமூர்த்தி இருக்காரா? இருக்காருங்களா? அவர்கிட்ட நான் கேட்டேன். 6 மாத காலங்கள் மனோநிலைகள் சீர்குலைந்து மனோலயம் பாதிக்கப்பட்டது போல மைண்டு டிப்ரெஷன் ஆனது மாதிரி உள்ள ஒரு அமைதி குறைவும் உறக்கமில்லாத மனோநிலையும் தான் பிடித்த வார்த்தைகளை சரியானது என்று சொல்லி அதுக்கு சிறந்த விடை கிடைக்காமல் உழன்று கொண்டே இருப்பதும் ஓயாத சச்சரவும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும். இதற்கு பில்லி சூனியங்கள் ஒரு காரணமில்லை, ஒட்டியம் சல்லியம் ஒரு காரணமில்லை. அதர்வண வேதத்தின் பாசியத்தின் மூலமாக சில பேர்களுடைய ஓதுதல், சில பேருடைய புரோகிதத்தல் நம்மளை பாதிக்கப்பட்டிருக்கு என்பது உண்மையாகும். புரிகிறதா? அதை சரியாக்கி தந்து விட்டால் போதுமில்லவா? கால் வந்துட்டு வரலாம். பெருமானே உன் திருநாமம் 10 பெயர்களில் விளங்கும் அவதாரம், திருமால் பெருமைக்கு நிகரேது. நானே உன் கூட இருக்கிறேனப்பா, என்னாலும் உயர்ந்திருப்பாய், மனதை அடக்கி வென்று அமைதி பெற்று வாழ்வாயாக. ஆவணிக்கு பின்பு மங்கள காரியங்கள் தோன்றும், வெற்றி அடைவோம். என்னை இருந்து பார்த்துப்போம். ஒரு பிரச்சனையும் இல்லை, தைரியமாக வாழலாம். சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு போங்க. அதே பாண்டிச்சேரி பாப்பா. சபரிமலை வாழ்தேவா சாமியே சரணம், தாழ்பணிந்தேன் காத்தருள்வாய் ஐயனே சரணம். அபய பிரதாவன். என்னப்பா நீ வந்தோடனே சபரிமலை ஐயப்ப சாமி வராரு, உன் மேலே அவர் இருக்கார், அது உண்மை தெரியுமா உனக்கு? கால் வந்துட்டு மாளிகையில் மணிகண்டன் மகிழ்வுடன் வாழ்ந்திடவே மன்னன் பத்தினி ஓர் மகவை ஈந்தரனே. வேளை வர காத்திருந்தேன் வேந்தனின் மந்திரியும். 21 குற்றவு 61 பந்திக்காரர்களாகிய குதிரை வாழ் ஐயனார் ஒருவன் உன் முதுகுக்கு பின்னார மீசையை முறுக்கி நிற்கிறானடா. அதில் நான் கருப்பசாமியும் இருப்பேன், காத்தாயும் இருப்பா, வனப்பேச்சியும் இருப்பா, வண்டலூர் திம்மையும் இருப்பா, காமாட்சி தாயும் இருப்பா. இருக்காளா? இப்போ 3 ஆண்டுகளாக குடும்பத்தில் உனக்கு மன அமைதி குறைவு, உறவினர்களுக்குள் பகை, உன் ஏற்றெடுத்து பார்க்கிற பொழுது பெத்த பிள்ளைகள் கூட தன் மனதில் தனக்கு கட்டுப்படாத மனதோடு எதிர்த்து நிற்கிறார்கள் என்று ஜாதகம் சொல்கிறதப்பா. கால் வந்துவா. அந்த கசாயம் சாப்பிடுங்க. அதனால் அந்த தெய்வத்தை பிரிக்காமல் காப்பாற்றித்தாரேன், பிள்ளைகளை ஒற்றுமையாக வாழ வச்சு தாரேன், இழந்த பணத்தை மீட்டி தாரேன். வேறு என்ன வேணும்?
அதுக்கு ஒரு வழியை வகுத்துருவோம். ஏன் கவலைப்படணும்? ஆடு கோழி வெட்டுறாங்களாங்க, நீங்கள் வெட்டுவீங்களா? காலம் சொல்லலாம். எந்த ஊர் இவங்கெல்லாம்? ஓசரி ஓசரி ஓசரி. அந்த மாந்திரிக கட்டுகளை உடைத்து தெய்வத்தை பிரசனமாக்கித்தாரேன், இழந்த செல்வங்களை மீட்டித்தாரேன், இன்னொரு வீடு கட்டுறதுக்கு ஒரு பிளானிங் இருக்குது, அதையும் நான் கட்டி தந்துடுறேன். வேறு என்ன வேணும்? வா, பக்கத்தில் வாப்பா. இந்த வருடத்தில் கல்யாணத்தை நடத்தித்தரேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துப்போ. வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும். அதை வாங்கி தந்த பெருமை என்ன சேரும். வர வைக்கணும்ல, அதுக்கு நிறைய வித்தைகள் இருக்குது. போய் வர வைக்க நிம்மதியாக பார்க்கலாம், மனதில் குறையில்லாமல் பார்க்கலாம். உடல்நிலை பாதிக்கப்பட்ட மங்கையே பாண்டிச்சேரியா, அதன் அருகிலா வரலாம். அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா. அங்காளம்மன் கோயில் பாண்டிச்சேரியில் இருக்கா? உங்கள் வீட்டு பாதையில் தான் இருக்குதா? தள்ளி இருக்குது, கொஞ்சம் அங்கேருந்து போய் கும்பிடணும். ஆனால் அந்த ஒரு இல்லையில் அவள் தான் பிரதானமான தெய்வம். கால் வந்துட்டுவாங்க. ஒரு பிள்ளையார் வராரு, அவர் எங்கே இருக்காரு? நீ உட்காந்துக்கா. ஒரு விநாயகர் வராரு, நீங்கள் விடுங்கப்பா, சொல்லுது கேட்க மாட்டேங்குது. விநாயகர் வராரு, எங்கடா இருக்காரு? சரி, உட்காருங்க. உட்கார முடியுமா அக்கா? என்ன செய்து உங்களுக்கு? நீங்கள் 3 வரும் அங்கே தள்ளி நின்னுங்க. ஏக்கா, நான் யாருன்னு தெரியுதா? தெரியுது. சரி, யாரு? கருப்பசாமி. பாத்தியா, உன்னைய காப்பாற்ற வந்த கருப்பசாமி. கொஞ்சம் கண்ணை மூடி என்னைய சிந்திச்சு பாரு பார்ப்போம். கண்ணை முடிக்கா. வரலாம். உடல் இயக்கத்தின் குறைவுகள், கிட்னி இயக்கத்தின் குறைவு குறைஞ்சிருக்கு. அதனால் சுய நினைவற்ற தன்மை, அன்கான்சியஸ் ஏற்படுகிற சூழ்நிலை. புரியுதா? அன்கான்சியஸ் மீன்ஸ் இடையில அப்படி தன்னை மறக்கிற நிலை. இந்த நிலைகள் இருக்குது. இது வந்து ரிலீஃப் ஆயிரும். தட்டி எழுப்பிட்டேன், புலனை தட்டி எழுப்பியிருக்கேன், கொண்டு வந்து சரியாக்கிடுறேன், கவலைப்பட வேண்டாம். ஒரு முறை அப்படியே கிளம்பி கும்பிட்டு வச்சுன்னு பார்ப்போம். மைக்கு எனக்கு வேணுக்கா. கொண்டு போய் கும்பிட சொல்லுங்க, கண்டிப்பாக கும்பிடணும். என்னடா பரமசிவம், எங்கடா போற? டீ எவன்டா உனக்கு வாங்கி தரான்? வரலாம். தடப்பட்டி இந்த அம்மா பேரில் எதுவும் பத்திரங்கள்லாம் இருக்காப்பா? டாக்குமெண்ட் சொத்துக்கள் இருக்கா? கையெழுத்துலாம் போட்டாங்களா? இவங்களுக்கு நீங்கள் யார்? சரி, இது மகளா? வாங்க, பக்கத்தில் வாங்க. மந்திரம் தந்திரம் செய்வனையெல்லாம் ஒன்றும் நடக்கலை. தேவையில்லாமல் அந்த மாதிரி சிந்தனைகள் கற்பனைகள் வேண்டாம். இது இயற்கையான பாதிப்பு. என்ன, புதிய சக்தி உணர்வுகளை கொடுப்போம். சாப்பிடுங்க. கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு. உச்சியில் தேய்ச்சி குளிக்க வச்சுக்கா. நினைவுகள் வந்துடும், மன நிறைவு கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். வேறு என்ன வேணும்? இந்தா, பௌர்ணமிக்கு நீ மட்டும் வந்து சேரு. நீயும் உன் பொண்டாட்டியும் வாங்க. குழந்தை வர அன்னைக்கு வாங்கிக்காங்க. இந்தா.
ஆனந்தமாக இருக்கலாம். 3 வருஷ காலங்கள் உத்தரவில் இருக்குது. என்ன அதுக்கு முன்னால் என்னென்ன செய்யணும், என்னென்ன வாங்கி கொடுக்கணும், எல்லாமே வாங்கி கொடுத்துக்கலாம். நல்ல திறமையாக இருப்பாங்க. பாயில் படுக்காமல், நோயில் நொந்து கொள்ளாமல் பரமனடி சேரக்கூடிய பாக்கியம் உண்டு. பார்க்கலாம். நோயுற்று தளராமல், நொந்து மனம் வாடாமல், பாயில் கிடக்காமல். தாயே பராசக்தி, எல்லா புண்ணியமும் அடைந்தாய், நீ வாழ்க. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு. தஞ்சாவூர், தஞ்சாவூர், தஞ்சாவூர். ஆற்றங்கரை ஓரத்திலே. தஞ்சாவூர்ல எந்த இடக்கா? அப்படியா? வடுவூர்னு ஒரு ஊர் இருக்கோ? மன்னார்குடி ரோடு 1 2 3 4 5 6 7 மெயின் ரோட்டில் வரது பக்கத்துக்கு போனால் ஐயனார் கோயில் இருக்கு. அதுதானே உங்கள் ஊர்? கால் வந்துட்டு வா. ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்தில் எத்தனை தேடல். 1.5 ஆண்டுகளுக்குள் உடல்நிலையாக வந்ததா என்ற சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் வந்தது உண்டு. உங்கள் உள்ளத்தில் கால் ஒன்று வரலாம். பாட்டு கேட்க எம்ஜிஆர் பாட்டு. பாரேன் எதிர்பார்த்திருப்பேன், வந்தால் ஒன்று தருவேன். வாங்க, என்ன வேணும் வேற? இப்போ ஒரு பாட்டு படித்தனே, என்ன பாட்டு? வாரேன் எதிர்பார்த்திருப்பேன், வந்தால் ஒன்று தருவேன். அவன் உண்மையை சொல்லணும், பிள்ளைகளை வருத்தப்படவும் வச்சிடக்கூடாது. என்னென்ன யுவாக்கியம் பையனுக்கு வயசு எத்தனைக்கா? பத்தியா, பருவம் படுத்தும் அந்த பாடு. கல்யாணத்தை முடிச்சு வைக்க வேண்டியதானே? இப்போ இன்னொரு ரூட்டில் போகுது வண்டி. அப்போ நம்ம இவ்வளோ கூப்பிட்டு வச்சுக்கிடுவோம். என்ன செய்யலாம்? எனக்கு அந்த கவலை இல்லை. இப்போ இவளை என்ன செய்வோம்? முதல்ல உள்ளவா வேண்டாம், 2வது உள்ளவளை செட் பண்ணிடுவோமா? அறுந்து போய் நிற்கும். அவங்க யார்? அவன் எங்கள் சித்தப்பன். அது யார்? எங்கள் அத்தான். பேசிக்கிடியா? பேச மாட்டோம். பேசாமல் நின்றது பாசம், பேச வைத்தது உறவு. அதனால் உறவு இருக்கும், பாசம் இருக்காது. அதனால் இதுதான் இந்த பிறவியில் உன் பிள்ளைக்கு விதித்த விதி. இதுதான் உன் பிள்ளைக்கு விதித்த விதி. அதனால் சற்று சமாதானமாக இருந்து விவரமாக பிடிச்சி வைப்போம். கால் வந்துட்டுவான். என்னோட சொல்ல மாட்டேங்கிறேன். என்ன செய்ய முடியும்? நேரம் வந்தாச்சு, நல்ல நேரம் வந்தாச்சு. இவனுக்கு இல்லை ட்ரியோ கண்ண முடுக்கா விளையாட்டு இல்லை, வினை மகாசக்தி. இவனுடைய விதி அமைப்பு என்ன? அப்படியா? நீ வந்து நிற்கிறீங்க, எங்களுக்கும் அவனுக்கு சம்மந்தமே இல்லையே. உன் மகன் வேளாங்கண்ணிக்கு போகிறானே, எதுக்கு போகிறான் தெரியலையா? சோடியாக போனோம்னா கோடி சேனம் கையை தட்டும், அப்படி போகிறான். புரியுதா? அதனால் தாயே மாரியம்மா, உன் பிள்ளைக்கு நல்வாழ்வு கிடைக்கும், எல்லாம் வெற்றியாக்கி தரேன். மன குழப்பம் இல்லாமல் அமைதியாக இரு. 3 மாதத்தில் எதிர்பார்க்காமல் நன்மையாக நடந்துடும். சந்தோஷம் கிடைக்கும். நிலையாக இருப்பான். சென்னைக்கு அடிக்கடி சென்று வருவான். சென்னைக்கு அடிக்கடி சென்று வருவான். நல்லா. கர்பசாமிக்கு, கர்பசாமிக்கு. திருச்சி மாநகர், திருச்சி மாநகர், திருச்சி மாநகர், திருச்சி மாநகர். திருச்சி வரட்டே விட. யாரெல்லாண்டா வந்திய? அது யாரு? காலில் வந்துட்டுவான். அன்று வந்ததும் அதே நிலம்,
வாப்பா வா. சிந்தாமணியே செவ்வேள் உன்னை ஆளக்கூடாது. ஏன் அழுதப்போ என்ன வேணும்? கையெல்லாம் நடுங்குது. என்ன வேணுமா? உடம்புக்கு சரியில்லாம போனதுக்கு எதுவும் ஆராய்ச்சி பண்ணீங்களா? குடிப்பானா முன்னால்? இப்போ இப்போ குடிக்காட்ட கை கால் நடுங்குதா? கொஞ்சம் குடித்தா நின்றுருமே. ஆமாம், இங்கே தள்ளி நான் பார்க்குறேன். கண்ணமுடாயே கால் வந்துட்டு வரச்சு அவனை மட்டும் நீ உட்கார், நீ உட்கார். உட்கார். கிட்னியை பற்றி போய் எதுவும் பண்ணீங்களா? செக் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க? சொல்லுமா, உண்மையை சொல்லுமா. என்ன சொன்னாங்க? அது சம்மந்தமாக டாக்டரை போய் பாருங்கன்னு சொன்னாங்களா? நீ ஏன் பார்க்கல? ஒரு பக்கத்து கிட்னி ஏங்கலை, ரத்தம் ஓட்டம் நின்று போச்சு, ஆங்காங்கே நீர்கள் தங்கி நிற்கிறது. அதன் காரணத்தினால் கை கால்கள் வீக்கமும், ஒரு பக்கத்தில் கண் படபடன்னு அடிக்கும். அடிக்கா தெரிஞ்சுக்கா. அதனால் இப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்தா இவனை காப்பாற்றிடலாம். ஒரு சத்தியம் பண்ண சொல்லு, உன் மகனை உன் முன்னாடியே புருஷனை காப்பாற்றித்தாரேன். இனிமேல் குடிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ணி வேலை. நீ உண்மைக்கு கேளு, உண்மை கேட்டுக்கா. உணர்ந்து பேச. ஒரு 5 நிமிஷம் அங்கே உட்காந்து பேசுங்க. ஏய் போய் உட்காந்து பேசல எரும மாடு. 5 நிமிஷம் 2 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. மன நிறைவாக உட்காந்து பேசுங்க. கால் வந்துட்டோம். காப்பாற்றணும். நமக்கு ஒரு உத்தரவாதம் வேணுங்களா? வேணுமா வேண்டாமா? கேமராவை தட்டியாத அப்படின்னா நீ தான் ரூபா எடுக்கணும். என்ன சொல்லி நான் எந்த ஊருப்பா உனக்கு? முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. என்னப்பா முருகப்பெருமான் எங்கே இருக்காரு? பக்கத்தில் இருக்காரு. கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.5 வருஷமாக செய்யும் தொழிலில் மனவேதனையும் கடனும் பட்டு இப்போ ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா? அதே மாதிரி சிலரை நம்பி கொஞ்சம் பணம் இழந்து வேதனைப்பட்டிருக்கீங்க. இழந்ததாவது கிடைச்சா கொஞ்சம் தொழிலை பார்த்துக்கலாம் கருப்பசாமி, அதை எங்களுக்கு வாங்கி தந்தால் நல்லாயிருக்கும் நீ கேட்க வந்திருக்கியா. கால் வந்துடுவான். பாஸ்போர்ட் எடுத்திருக்கியா? அந்த பணத்தை வாங்கி தரேன், தொழிலை நடத்தி தரேன். வேறு என்னப்பா வேணும்? யார் மேலே? கண்ணை மூடு. வழக்கு பதிவு செய். முதல் உத்தரவுல 2 பகுதியாக வாங்கி தந்துடுறேன். உடனடியாக செய். ஓடு. சாப்பிட்டு போ. பட்னியாக போனால் பலிக்காது. போ. வயிறு நிறைஞ்சா போகணும் இங்கேருந்து. உண்மையா இல்லையா? நீ வாப்பா, கால் வந்துட்டு வா. திருச்சியா அதை தாண்டியா? மனத்தே நல்ல வரும். பச்சை பசுமையும் பல்லடம் சேர்ந்த பயிர்களும் விதவிதமான 5000, 20, 28 போன்ற விதைகளும் உறைந்த ஊர் என்று சொல்லடா. உங்கள் ஊரில் விவசாயம் நிறைய இருக்காங்களா? உங்கள் ஊரில் விவசாயங்கள் நிறைய உண்டு. அரிசி தயாரிப்பாலைகள் நிறைய இருக்குது. உண்மையா? அதான் சாமி சொன்னார். கால் வந்துட்டு வா. அங்கே ஒரு அடையாளத்தை கண்டுபிடிக்காம உட்கார சொல்லாமா? தப்பு இல்லையா? ஏன் பிறந்தாய் மகனே. பக்கத்தில் என்னப்பா வேணும்? சரி, கால் வந்துட்டு வா. ஏன் பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. அந்த காலத்தில் சொல்லுவான், உழைக்கிறது பெருசு இல்லைடா, சொத்து வாங்கிறது பெருசு இல்லை. சொத்து வாங்கினோன்னா பொண்டாட்டி பேரில் எழுதி வைக்கக்கூடாது. காலங்களுக்கு கை கொடுப்பான் கை கொடுக்க மாட்டான்ங்கிற உண்மையை தெரியாமல் பிள்ளை பேருக்கு பத்திரம் முடிக்கக்கூடாது.
சரியான நேரத்தில் அப்பா அம்மா மேலே கோவம் வந்து வெளியே வர கேட்டு போயில உனக்கு சோறு போட்டதே திண்டான். அவன் இருக்கிறது சொத்து யார் சொத்து? அப்பன் உழைச்ச சொத்து. இப்போ உன் மகன் சொத்தை பூரா வச்சுக்கிட்டு திருநாமம் போட்டு உட்காந்துருக்கான். உண்மையா? நீயும் கடன் அடைக்க முடியாது, அவனும் அடைக்க முடியாது. ஆக நீயும் இழந்ததுக்கு சமம், அவனும் இழந்ததுக்கு சமம். இப்போ சொத்தையும் காப்பாற்ற முடியாது, உங்களையும் காப்பாற்ற முடியலை. கருப்பசாமி நீ எங்களை காப்பாற்றுன்னு வந்திருக்க. காலில் விட்டுருவான். பார்த்தியா? அறிவில்லாத பேருக்கு எழுதி கொடுத்தா அதுதான் கேள்வி. அவன் ஒரு ஸ்டேஜுக்கு வந்தோடனே அல்லது எங்கள் காலத்துக்கு பிறகு உனக்கு அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? அவன் கஷ்டப்பட்டால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவனுக்கு தானாக புத்தி வரும். நம்மளுக்கு காப்பாரில்ல கேட்பாரில்ல, நம்ம ஒழுங்காக வாழ்ந்துடணுப்பான்னு முடிவு வரும். நீ முட்டாத்தனமாக பாசத்தில் எழுதி வச்சு கிழிச்சிட்டிய போலாம் தேல கண்ண முடி. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு இந்தாப்பா மாடுமனை கன்றுகள் பெருக போகுது. என்ன உன் சொத்தை நான் காப்பாற்றி தரேன். ஒரு இடத்துலேருந்து சில லட்சங்கள் வரும். அதை வச்சு முதல்ல காப்பாற்றி உன் குடும்பத்தை காப்பாற்றுறேன், உன் மகனையும் காப்பாற்றுறேன். அப்படி நல்லா இருக்கு. கருப்பசாமிக்கு வாங்க 2 பேரும். மாறாதையா மாறாது. ஆமாம், உமா பொறுத்தனை காப்பாற்றிடலாம். இந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததை நான் பெருமையாக நினைக்கிறேன். பெருமையாக நினைக்கிறேன். இவனுக்கு உயிருக்கு கண்ட வராமல் காப்பாற்றிடுவோம். மருத்துவத்தையும் ஒழுங்காப்பார். இவன் ஒழுக்கத்தை நான் காப்பாற்றுறேன். உயிர்கண்டம் இல்லாமல் தெய்வ சக்தியால் இவனுக்கு நிலைநிறுத்தி தந்துடுறேன். 2 பேரும் ஒன்று போல காலில் வந்துட்டு வா. வரவறியாமல் செலவழிச்சாலும் அது காலமில்லாமல் விதைச்சாலும் முளைக்காது. காற்றுல விளக்க ஏற்றி வச்சாலும் எரியாது. எரியுமா? ஆனால் அப்படி எரியணுங்கிறதுக்கு ஒரு விளக்குக்கு கண்ணாடி கூண்டு போட்டு ஒளியும் வெளியே தெரியணும், திரியும் எரியணும். உண்மையா இல்லையா? அப்படி ஒரு கூண்டை நான் உருவாக்கி தரேன். உன் உயிர் என்னும் ஜோதியை அணையாமல் காத்து உடலுக்கு எந்த கேடில்லாமல் காப்பாற்றி தரேன். வெற்றி உண்டு. அப்படி மருத்துவத்தை பார். அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும். சுரைக்காவை உடலில் ரொம்ப சேர்த்துக்காங்க. கருப்பசாமிக்கு விழுந்தடிச்சலாம் எந்திக்காவே இல்லை. நம்மளே எந்தி அமைதியாக எந்திமா. ஒன்று சாப்பிட்டு போங்க, அரவில் போகக்கூடாது. லேசாக தாகமாக இருக்குன்னு ஒரு குவார்ட்டர் அடிச்சிடும்னு அடிச்சுன்னு வச்சுக்கோ, அங்கே வரவே கூடாது. அடுத்த வாரம் விற்றுருமே. ஏன் கவலைப்படுற? விற்றுரும். விற்றுட்டு கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டை பார்த்துருங்க. ஆப்ரேஷன் மட்டும் பண்ணக்கூடாது. முறையான ட்ரீட்மெண்ட் பாக்கி எல்லாம் பண்ணுங்கள். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னால் என்னையை வந்து பார்த்துருங்க. கருப்பசாமிக்கு புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை. எந்த கோட்டை? புதுக்கோட்டை. இன்னும் 2 பேர் இருக்காங்களே. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது கால்வன் சொல்லலாம். நீங்கள் யாருமா? புதுக்கோட்டையா? புதுக்கோட்டையா திருமயமா? உனக்கு புதுக்கோட்டை. அங்கே ஒரு குளம் கிடக்க தண்ணீர் குட்டை, அது எங்கே இருக்குது? உங்கள் ஊர் தானா? சரி, அப்போ நீ தான். இன்னொரு தடவை கால் வந்துட்டோப்பா. கருவாகி உருவாகி மரமாகி. என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? கடையில் நடத்துறதுக்கு பணம் இல்லை, புரிய சுத்த கிடைக்கல. நீங்கள் சொல்ல சகோதரர்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, பக்கத்தில் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிள்ளைக்கு என்ன செய்யணும்? பணம் கிடைக்கல, இப்போ வியாபாரம் பெறணும். கால் வந்துட்டு வரலாம். உட்காரலாம். உன்னுடைய சொந்தக்காரர்களால் உன்னுடைய சொத்துக்கள் நஷ்டமாக்கப்பட்டது. சொத்து பக்கம் வந்தனா அவனை வெட்டி போட வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி உங்களை நெருங்க விட மாட்டேக்காங்களாம். சட்டப்படி போனாலும் நீ இருந்தால் தானடா வாங்குவேன், இல்லாட்ட நீயும் வாங்க முடியாது, உன் வாரிசும் வாங்க முடியாது. அப்படி எனக்கு பண்ண தெரியும்னு உன்னை சவால் விட்டாங்க. கால் வந்துட்டுவான். பார்த்தியா?
ஆமாம், இந்த சொத்தும் வாங்கி தாரேன், உன் பிள்ளைக்கு தொழிலையும் நடத்தி தாரேன், கடன் படாமல் காப்பாற்றி தாரேன். இந்தா வெற்றி உண்டு, ஜெயிச்சு தாரேன். இந்தாப்பா, நல்லா இருப்பா, வாப்பா, கால் வந்துட்டு வா.